ஜனவரில இருந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து அதற்கு முந்தின உள்ளதை நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு பிடிஎஃப் ஆகும். நான் உங்களுக்கு தரேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கொஸ்டின் பேப்பர்லாம் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராட் டாபிக். என்னென்ன ஹெட்டிங்ல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பாத்தீங்கன்னா நேஷனல், தேசிய லெவல்ல, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல், சர்வதேச நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸ், மாநிலம் சம்பந்தப்பட்டது. ஸோ இது 3 வந்து கேட்பாங்க. அதுல மோர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கும். சர்வதேசமும் கேட்பாங்க, பட் அதிகமான கேள்விகள் கேட்பது இல்லை. நான் வந்து இது வந்து ஸ்பெஷலா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய ஆல் எக்ஸாம்ஸ் அண்ட் பிஇஓட எக்ஸாம்ஸ். இதுல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா வந்து நீங்க பார்க்கும்போது எது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது மாதிரிதான் அவங்க கேட்பாங்க. அதுல வந்து நம்முடைய அரசு திட்டங்கள் இப்ப வந்து அதிகமாக கேட்பாங்க. அரசு திட்டங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுக்கறதுல வந்து நோட்ஸ்ல வந்து டீட்டெயில்டாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அதுல முக்கியமானது உள்ளதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லலாம், அல்லது வந்து நீங்க டைப் பண்ணலாம். பரம் ருத்ரா கேள்விப்பட்டீங்களா? ஸோ வாட் இஸ் பரம் ருத்ரா? ஸோ பரம் ருத்ரா, அந்த பரம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பரம் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பரம் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். தமிழ்லேயே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான், அல்லது அதிவேக கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரம் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பரம் அப்படிங்கிறது. பரம் சீரீஸ் இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரம்னு ஆரம்பிக்கும். பரம் அப்படின்னா என்னது அப்படின்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடியது. பரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதோட மீனிங் வந்து சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். பரமபிதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாமே அந்த பரம் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். பரம் 8000, 10,000, பரம் பத்மா, பரம் சித்தி, பரம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஐடியில மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸ், அந்த கம்ப்யூட்டிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த இதுக்கு பேரு, அந்த இது பாத்தீங்கன்னா அதான் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பேர் தான் இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து எதுல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஸ்பீட் அப், ஹவு த ஸ்பீட் அப் த சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் மெஷர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அது வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப அதிவேக செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாப்ஸுக்கு எக்ஸ்பேன்ஷன் தெரியுங்களா? ஃபிளாப்ஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஸ்பீடு இருக்கும். டெரா பிளாப்ஸ், பீட்டா பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் உலகம் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா உலகத்துல இருக்கு. பீட்டா, டெராங்கிறது நமக்கு தெரியும், டெராபைட்ஸ், பீட்டா பைட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதோட ஸ்பீடு இருக்கும். இந்த பரம் ருத்ரா இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டரோட வந்து ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 பீட்டா பிளாப். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட். ரொம்ப இதா பண்ணும்போது ரொம்ப ஹை எஃபிஷியன்சி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பீட்டா பிளாப்ஸ் வரைக்கும் வரும். 1 பீட்டா பிளாப்னா என்னது அப்படின்னா 10⁻15 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட். ஒன்றும் இல்லை, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் குழப்பிக்க வேணாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட்னா அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். கேல்குலேஷன்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கேல்குலேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா 10⁻15. கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவலைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், ஈவன் உங்க மொபைல்ல எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களே, ஏஐட்ட, ஜெமினியா இருக்கலாம், அல்லது கிளாடா இருக்கலாம், சாட் ஜிபிடியா இருக்கலாம். இதுலலாம் நீங்க ஒரு விஷயம் கேட்ட உடனே அடுத்து நீங்க டைப் பண்ணி முடிச்ச உடனே அதுக்குரிய விடை வரும். தெரியுமா? பார்த்திருக்கீங்களா?
அப்போ எவ்வளவு ஸ்பீடா அது பின்னாடி ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. ஈவன் கவிதை கேளுங்க, நீங்க ஒரு கவிதை கேளுங்க, மலையை பத்தி ஒரு கவிதை அப்படின்னு சொன்ன உடனே வரும். பக்கத்துல நீங்க எல்லாத்துக்கும் ஒரே கவிதை எல்லாம் கொடுக்காது. திரும்ப இன்னொருத்தர் கேளுங்களேன், நீங்க அடுத்து கேளுங்க, அது வேற கவிதை வரும். ஸோ அப்போ அங்கதான் நீங்க வந்து அதோட ஸ்பீடு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதோட ஸ்பீடுங்கிறது இம்மென்ஸ். ஸோ அதனாலதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் அவ்வளவு கேல்குலேஷன்ஸுங்க. 10⁻15 என்னது, ஒண்ணுக்கு அப்புறம் 15 0 போட்டா அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் ஒரு செகண்ட் நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த பரம்பத்மா, இந்த பரம்பத்மா அப்படிங்கிறத வந்து யாரு வடிவமைச்சது, யாரு வந்து இந்த பரம்பத்மா அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணது, இத வந்து ஜாயிண்ட்லி 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. இது வந்து நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் கீழே உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஒன்று இருக்கு, நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் சொல்லுவாங்க, NSM. அதற்கு கீழ் வந்து இது உருவாக்கப்பட்டது, நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், தேசிய அதிவேக கணக்கீடு திட்டத்தின், தேசிய அதிவேக கணக்கீடு கணினி அந்த திட்டத்தின், நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் திட்டத்தின் கீழ் 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா மெய்டின்னு சொல்லுவாங்க, MEIT, மெய்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா DST. மெய்டினா என்னது? மெய்டினா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா DST. DSTங்கிறது என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையுமே பண்ணது. சரி, இவங்க தான் இதை வந்து உருவாக்குறாங்க. நார்மலா இந்தியாவில் வந்து எந்த ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு தெரியுமா? இது அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல, இது வந்து UPSல கூட கேட்ட கேள்விகள். அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா CDAC அப்படின்னு சொல்லுவாங்க. CDAC. வாட் இஸ் CDAC? CDAC எங்க இருக்கு? CDAC-ஓட அந்த இப்போ இன்டர்நேஷனல் நம்ம நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது CDAC-ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் CDAC? சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு கேள்விக்கு ஏதாவது நம்ம இங்கேயே படிச்சிருக்கலாம், ஒண்ணுமே தெரியலன்னா ஆன்சர் பண்ணாம இருக்கலாம். பட் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், இங்கேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்றதுல தப்பே கிடையாது. அன்னைக்கு அதை கெஸ் பண்ணோம், அது தப்பாச்சு, அது இல்லை இது அப்படிங்கிற மாதிரி தெரியும். மைக் யூஸ் பண்ணி பேசலாம் அல்லது டைப் பண்ணலாம். நான் ரெண்டையுமே பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் CDAC? CDAC-ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இவங்க தாங்க நோடல் ஏஜென்சி. எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் இந்தியாவில் தயாரிக்கிறது யாருன்னா CDAC தான். ஸோ CDAC அப்படிங்கிறது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இது எங்க இருக்குன்னு அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல. ஏன்னா நம்ம நார்மலா கெஸ் பண்ண முடியாத ஒரு பிளேஸ். சும்மா நம்ம எதுக்கிறதா என்ன சொல்லுவோம்னா டெல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? தெரிஞ்சிருந்தாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வந்து பாத்தீங்கன்னா பூனே. வெரி குட், தியாகு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பூனே. ஸோ பூனேல தான் CDAC இருக்கு, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் தமிழ்ல சொல்றதுனா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து எதன் கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னா சொல்லியிருக்கேன், நேஷனல் கம்ப்யூட்டிங் மிஷன். இந்த நேஷனல் கம்ப்யூட்டிங் மிஷன் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் வந்த பின்னாடி 2015 வந்து 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பரம் சீரீஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பரம் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பரம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரம் 8000. இந்த பரம் 8000 வந்து 1991 வந்து CDAC உருவாக்குறாங்க. CDAC-ஆல உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1991 உருவாக்கப்பட்டது பரம் 8000. பரம் 8000 தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுல இருந்து பரம் 10,000 அதுன்னு வந்து இப்போ வந்து பரம் ருத்ரா வரைக்கும் வந்துருக்கு. பரம் ருத்ரா இது எங்க இருக்குது அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா IIT மெட்ராஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பரம் ருத்ராங்கிறது எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா IIT-ல வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது உருவாக்குனதுன்னா CDAC அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து வாட் இஸ் சக்தி? சக்தி SHAKTI.
சக்திக்கும் ஐஐடி மெட்ராஸுக்கும் தொடர்பு இருக்கு. வாட் இஸ் சக்தி? ஸோ சக்தி அப்படிங்கிறது என்ன? ஸோ நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். மைக்ரோ ப்ராசஸரோட முக்கியமான கம்பெனி சொல்லுங்க பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸரோட முக்கியமான கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுப்பாங்க, இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பேர் என்ன? மைக்ரோ ப்ராசஸர்லாம் தயாரிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம நீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த அந்த கம்பெனியோட இதான் யூஸ் பண்ணுவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி நம்ம எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா மைக்ரோ ப்ராசஸர், நம்ம இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி, செமிகண்டக்டிங் மிஷன் இதெல்லாம் பண்ண முன்னாடி இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் தயாரிச்ச ஒரு இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ வாட் இஸ் சக்தி? சக்தி அப்படிங்கிறது இந்தியாவில் யார் தயாரிக்கிறா அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸ் தயாரிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஒரு சிப் அப்படின்னு சொல்லுவோம், சக்தி. ஸோ இது யார் தயாரிச்சது அப்படின்னா இண்டிஜினஸ்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தயார் பண்ணது. இது ஒரு கூட்டமைப்பு தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டமைப்பு. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தயாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இது பண்ணாங்க. இதே விண்வெளி பயணங்களுக்காக ஒரு சிப் தயார் பண்ணியிருக்கிறாங்க, விண்வெளி பயணங்களுக்காக. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு பேர் வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐரிஸ் அப்படின்னாலே இண்டிஜினஸ் RISC-V மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் பேர். அதோட எக்ஸ்பான்ஷனே அதான். ஐரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ் RISC RISC-V மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ். இதை யார் ஜாயிண்ட்லி டெவலப் பண்ணியிருக்கிறா கேட்பாங்க. இதை ஜாயிண்ட்லி யார் டெவலப் பண்ணியிருக்கிறா அப்படின்னா இஸ்ரோவும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயிண்ட்லி அப்படிங்கிறது ஒரு இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஆடியோ நோட்ஸ்ல கூட இப்ப ரீசெண்டா கூட அதை சொல்லியிருக்கேன் நம்ம ஆடியோ நோட்ஸ்ல. அது என்ன அப்படின்னா அதுல 2 கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல டைடல் பார்க் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. டைடல் பார்க் அப்படிங்கிறது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டைடல் அப்படிங்கிறத வந்து எந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க? அந்த பேரு தான் இந்த டைடல்ன்ற பேரு. இந்த டைடல்ன்ற பேரு எப்படி உருவானது அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைடல்ன்ற பேரை காயின் பண்ணதுக்கே அந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் தான் முக்கியம், சரிங்களா? ஸோ டைடல் பார்க் எந்த வருடம் இதுக்கு வந்ததுனால அதோட அலைடு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஆனா அது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டைடல் பார்க் நமக்கு தெரியும், தரமணியில இருக்கு. இந்த டைடல் பார்க் வந்து 2 இது. வெரி குட், இயர் சொல்லிட்டீங்க. 2000 ஆரம்பிக்கப்பட்டது. டைடல்ன்றத பேரு இது வந்து 2 கம்பெனி சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க. யாரு அப்படின்னா டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி வச்சிருக்கிறாங்க? இந்த டிஏடி எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் இஎல் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 2 சேர்ந்தா டைடல் அப்படின்னு வருது. ஸோ ஆரம்பிக்கப்பட்டது 2000. 2 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. டிட்கோ, ஆடியோ நோட்ஸ்ல டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். டிட்கோனா என்ன, அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எல்லாமே அதெல்லாம் கேளுங்க. ஸோ டிட்கோங்கிறது என்னது? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். எல்காட்டுங்கிறது என்னது? எல்லா விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் எல்காட் மூலமாகத்தான் பண்ணணும். எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது 2 சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதான், சரிங்களா? ஸோ இந்த கேள்வி நீங்க பார்க்கலாம் அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ சக்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ். ஸோ இண்டிஜினஸ் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப முக்கியம். இண்டிஜினஸ் அப்படின்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் உள்நாட்டு தயாரிப்பு, அதாவது முக்கியம் உள்நாட்டு தயாரிப்பு. அப்போ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறதும் இப்ப இந்தியால இது பண்ணியிருக்கிறாங்க. குவாண்டம் மிஷன், இந்த குவாண்டம் அப்படிங்கிறது மெக்கானிக்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணது 1925. அதனாலதான் 2025 வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோங்கிற ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அப்ளியேட்டட் ஏஜென்சி ஆஃப் யுஎனோட ஒரு அங்கம் யுனெஸ்கோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு?
யுனெஸ்கோ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாரம்பரிய சைட்ஸ் எல்லாம் அவங்க தான் கிளாசிஃபை பண்ணுவாங்க. எதெல்லாம் பாரம்பரிய சைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வந்து யுனெஸ்கோங்கிற ஆர்கனைசேஷன்ஸ் தான். இந்த யுனெஸ்கோங்கிற ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? யுனெஸ்கோ அப்படிங்கிறது வாட் இஸ் யுனெஸ்கோ? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து 2025 என்ன இயராக அனுசரிக்கிறாங்க, என்ன சர்வதேச ஆண்டாக அனுசரிக்கிறாங்க? யுனெஸ்கோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டேன், நாட சொல்றீங்க, கரெக்ட் தான். இடம் வந்து பாரிஸ். ஸோ யுனெஸ்கோ வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ். ஸோ இவங்க வந்து 2025 என்ன இயரா அனுசரிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். குவாண்டம்க்கு வந்து தமிழ்ல வந்து குவாண்டம் தான், குவாண்டம் அறிவியல்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்வதேச குவாண்டம் அறிவியல் வருடமாக எதை அனுசரிக்கிறாங்க? 2025. ஏன் அதுக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா இந்த குவாண்டம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணது, உருவாக்கப்பட்டது வந்து 1925. ஸோ அதனால வந்து இது 100 வருடம் முடிவை குறைப்பதற்காக 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பமாக சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து NQMன்னு சொல்லக்கூடிய நேஷனல் குவாண்டம் மிஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டியால டெவலப் பண்றாங்க. டிஎஸ்டிங்கிறது என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிக, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையும் அதே கம்பேர் பண்ணவே முடியாது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பல மில்லியன் மடங்கு வந்து வேகமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல மில்லியன் மடங்கு வேகமானதான் எது அப்படின்னா உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும், தட் இஸ் கால் கியூபிட். சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, சில நான் பார்த்த ரீசெண்ட் எக்ஸாமினேஷன்ல கியூபிட் வெறுமனை அப்படி கேட்பாங்க. கியூபிட் பிசிக்ஸ்ல கூட கேட்கலாம். கியூபிட் இஸ் கனெக்டட் வித் என்னது? கியூபிட் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. கியூபிட் அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டரோட தொடர்புடையதுக்கு பேர் தான் கியூபிட். கியூபிட் என்பது, கியூபிட்டுக்கு வந்து CUBITன்னு சொல்லுவாங்க அல்லது QUBITன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல தொடர்புடையதான் இந்த கியூபிட். கியூபிட் அப்படின்னா குவாண்டம் பிட் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்னா பைனரி டிஜிட்ஸ் சொல்லுவோம், அது அப்புறம் பிட்ஸ்ன்னு சொல்லி அப்புறம் மெகாபைட் பைட்டுன்னு வந்துடும் நமக்கு. அப்புறம் அதே மாதிரி கியூபிட் அப்படிங்கிறது குவாண்டம் பிட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த குவாண்டம் கம்ப்யூட்டர். குவாண்டம் கம்ப்யூட்டரோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா கியூபிட். ஸோ அதனால அந்த கியூபிட்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம். இப்போ ரீசெண்டா ஜான்வரில வந்து திடீர்னு இந்த அடிக்கடி ஒரு கேசஸ் வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு கார்பரேஷன்ஸ் எல்லாம் ஆட்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து காரணமானது அப்படிங்கும்போது இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, நான் சொன்னேன் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் சம்மந்தப்பட்டது. இப்போ கியூபிட்டை பத்தி குவாண்டம் பத்தி பேசியிருந்தா பிசிக்ஸ் போயிடுவேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் ஏடிஸ் எஜிப்டி? இது மஸ்கிட்டோ அப்படின்னா இது எதோட தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையது? டெங்கு. ஸோ அப்போ இந்த டெங்கு காய்ச்சலை வந்து வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற மாஸ்கிட்டோஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு அப்பப்போ சர்ஜ் ஆகும். 2026 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சர்ஜ் ஆச்சு. அதான் டெங்கு ஃபீவர். இப்போ கேட்பாங்க டெங்கு வந்து என்ன வகையான ஃபீவர்? அது எதனால் பரவக்கூடியது? பாக்டீரியாலா வைரஸா? வைரஸ்ங்க சார். வைரஸ். இது வந்து வைரல் டிசீஸ். ஸோ இது வைரல் டிசீஸ். இதோட பரப்புறதுக்கு மீடியமா இருக்கிறது தான் எது அப்படின்னா மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ வழியாக பரப்புகிறது. அதுல 10, 1, 2, 3, 4ன்னு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ நேஷனல் டெங்கு டே அப்படின்னு ஒரு டே இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா May 16. May 16 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டெங்கு தினம். May 16 போட்டுருக்கு. ஸோ May 16. ஸோ May 16 அப்படிங்கிறது நேஷனல் டெங்கு டே. அடுத்து ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நம்ம சொல்லுவோம், மரபணு மாற்றப்பட்டதுல. இந்த மரபணு மாற்றப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரோடியூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் வெரைட்டிஸ். அரிசி இருக்குல்ல,
அரிசியில வந்து மரபணு மாற்றம் செய்து வெளியிடப்படக்கூடியதுல முதல் நாடாக இந்தியா மாறப்பட்டுள்ளது. ஸோ மரபணு மாற்றப்பட்ட அரிசி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ். அந்த நியூ ரைஸுக்கு என்னென்னலாம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஆர் ரைஸ் 100. அதுக்கப்புறம் பூசா. பூசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூசால என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரிசர்ச் இன்ஸ்டியூட். என்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட்? அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். தியாகு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் சேட் பாக்ஸ்ல தந்திருக்காரு. நம்ம வந்து டெங்குக்கு சொன்னோம், அவர் வந்து நேஷனல் மலேரியா டே சொல்றாங்க. அது வந்து வேர்ல்டு மலேரியா டே, உலக மலேரியா டே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உலக மலேரியா தினம் 25 ஏப்ரல். ஏன்னா மலேரியாவால தான் உலகத்துல வந்து அதிகமாக இறப்புகள் நடக்கிறதுல ஒரு முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா மலேரியா. அந்த மலேரியா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25. வெரி குட். இந்த மலேரியான்னு சொன்னா இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ், இது நீங்க ஜென்ரல் ஒரு ஹெல்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூலயே நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் உங்களால எத்தனை பேருக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். விச் இஸ் கால்ட், எந்த டிசீஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர், அமைதியாக கொல்லக்கூடியது என்று அழைக்கப்படும் நோய் எது மனிதனுக்கு? கேட்கக்கூடிய சைலண்ட் கில்லர் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்றது ஆப்ஷனே, நான் ஆப்ஷனவே எழுதுறேன். ஓகே, டயாபெட்டிஸ். அதாவது டயாபெட்டிஸ்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை வியாதி. ஓகே, நீரிழிவு நோய். அடுத்து தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. அடுத்து நீங்களே 4 ஆப்ஷன் சொல்லுங்க, எதுன்னு சொல்லுங்க. ஸோ விச் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர்? ரைட், எய்ட்ஸ். ஒபிசிட்டி. நானும் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் போடுறேன், சரிங்களா? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிபின்னா என்னது? ரத்த கொதிப்பு. அடுத்து வந்து ஒபிசிட்டி. வாட் இஸ் ஒபிசிட்டி? ஒபிசிட்டி உடல் பருமன். ஸோ இதுல எது சைலண்ட் கில்லர் அப்படின்ற டிசீஸ்? டாக்டர் ரத்தியில பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்னா என்ன முதல் மீனிங் பாத்தீங்க, சரிங்களா? இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கேன்சர். சைலண்ட் கில்லர்னா என்ன அப்படின்னா அதோட சிம்டம் எதுவுமே நமக்கு தெரியாது. சைலண்ட்னா அதான் இருக்கேன், அதோட சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு உறுப்பையும் அது வந்து பாதித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து இறப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பாங்க. ஸோ சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறது நம்ம எது? பிளட் ப்ரெஷர் தான், ஹை பிளட் ப்ரெஷர். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரத்த கொதிப்பு அப்படின்பாங்க. ஸோ அது ரத்த கொதிப்புனா எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? கிட்னியை காலி பண்ணிடும், ஹார்ட் அட்டாக் பண்ணும், எல்லாத்துக்கும். கிட்டத்தட்ட எல்லா வியாதிக்கும் ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளட் ப்ரெஷர் வரும். அதனாலதான் நீங்க போனீங்கன்னா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பரேட்டஸ் வச்சு செக் பண்ணுவாரு. என்ன அப்பரேட்டஸ் வச்சு செக் பண்ணுவாரு? ஸ்பிக்மோமோனோமீட்டர். அது எக்ஸாம்ல கேட்பாங்க, ஸ்பிக்மோனோமீட்டர். அதை வச்சுதான் செக் பண்ணுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல இருக்கும், அதை எடுத்துட்டு இங்க அப்படி அமுக்குற மாதிரி அமுக்கி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டடா வந்துருச்சு. எவ்வளவு இருக்கணும் நமக்கு? 80 120 120/80 இருக்கணும், சிஸ்டாலிக் டயஸ்டாலிக். ஸோ பிபி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள், சரிங்களா? முக்கியமான காரணங்கள் என்னத்தை குறைக்கணும் சாப்பாட்டுல? பிபி இருக்கிறவங்க நம்ம கண்டுக்கவே மாட்டோம், ரொம்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்போம். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம டேஸ்டுக்காக நம்ம வாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ப்ளீஸ் அவாய்ட் சால்ட். எக்ஸ்ட்ராலாம் உப்பு போட்டு சாப்பிடாதீங்க. எல்லாத்துலயுமே ஏற்கனவே இருக்கிற உப்பே அதிகம். அவாய்ட் சால்ட் அப்படிங்கும் போது நமக்கு தெரியாம சில விஷயத்த சாப்பிட்றதுல சால்ட் அதிகமா போயிடும். அடிக்கடி சாப்பிடக்கூடாது, சரியா? எப்பாவது சாப்பிடலாம்னா என்னது? எப்பாவது பப்பட் சாப்பிடலாம். பப்பட்ஸ்னா என்னது? வத்தல். இந்த வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்து என்னது? அதிகம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. நம்ம கிராமத்து மக்கள் நிறைய பேரு திடீர்னு இறக்குறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதெல்லாம் இல்லாம அவங்க டெய்லி சாப்பிடவே மாட்டாங்க. ஊறுகாய் மாதிரி ஒரு மோசமானது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இஸ் வெரி டூ ஹை. இப்ப அதனாலதான் சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கருவாடு, சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றான் பாத்தீங்கன்னா, என்ன கருவாடு சொல்றான்? உப்பு இல்லாத கருவாடு. வத்தல் வந்து சால்ட்ட கம்மியா இருக்கக்கூடிய வத்தல். இதெல்லாம் வந்து ஹெல்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கிறேன். ஸோ சைலண்ட் கில்லர்னா பிபி,
ஸோ நமக்கு ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பை விட இதெல்லாம் முக்கியம். ஸோ அதனால சால்ட்டை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட்ஸ் எல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணக்கூடிய, ஒயிட் சுகர், சால்ட்டு, மில்க்கு, இதெல்லாம் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். மில்க் எல்லாம் மனுஷனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். மில்கால வியாதி தான் நிறைய வரும், வேற ஒன்றும் வராது. அதனால ஹை புரோட்டீன் அதெல்லாம் கிடையாது. மில்கை டைரக்டா சாப்பிடாதீங்க. அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கேர்டாவோ அல்லது பட்டர் மில்க் இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே, இல்லைன்னா பன்னீர் கிண்ணீர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க, அதோட வேல்யூ ஆடடா. ரைட். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணக்கூடிய ரைஸ் அப்படிங்கிற இது பூசாங்கிறது அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். என்ன இன்ஸ்டியூட்னு கேட்டேன் நான், சரிங்களா? அது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாய ஆராய்ச்சி மையம். ஸோ இப்போ இது ரைஸ்ன்னு சொன்னோன்னா உனக்கு இந்த ரைஸுக்கு போது எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 3 இது கேட்கறேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ரைஸ்ன்னு சொன்னோன்னா சொல்றேன். சர்வதேச ரைஸ் அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? இந்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டு அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? 3க்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது 3மே எக்ஸாம்ல கேட்பாங்க. வேர்ல்டு இதுல மணிலா. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்டர்நேஷனல் ரைஸ், இப்ப நீங்க ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அந்த கொஸ்டின் சொன்னதுனால அலைடா நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? IRRIன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையம் மணிலால இருக்கு. மணிலா எங்க இருக்கு? பிலிப்பைன்ஸ் இருக்கு. சரி, இந்தியால எங்க இருக்கு? இந்தியால கட்டாக்ல சார். கட்டாக்ல இருக்கு. வேர் இஸ் கட்டாக்? ஒரிசால இருக்கு சார். கட்டாக் என்னமா? ஒரிசா சார். என்ன ஊரு, என்ன மாநிலம்? ஓகே, ஒடிசா. அதான், அதுக்குதான் கேட்டேன். ஒரிசாங்கிறது பழைய பேரு, இப்ப ஒடிசா. சரி, தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? ஆடுதுறை. தமிழ்நாட்டுல இருக்கிறது ஆடுதுறை. சோ இந்த இது கேட்பாங்க. மயிலாடுதுறை. ஆடுதுறையும் மயிலாடுதுறையும் ஒன்னா வேற வேறையா? வேற வேற. மயிலாடுதுறைங்கிறது வேற, ஆடுதுறைங்கிறது வேற. ஆடுதுறை கும்பகோணத்துல இருக்கு, மயிலாடுதுறை போற வழியில இருக்கும்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையோட முக்கியத்துவம் என்ன? எக்ஸாம்ல கேட்பாங்க. மயிலாடுதுறைய கேட்பாங்க எக்ஸாம்ல, கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நீங்க சொன்னதுல இருந்து நான் அப்படி கேட்டுட்டு இருக்கேன். எத்தனாவது டிஸ்ட்ரிக்ட் அது? மயிலாடுதுறை 38வது டிஸ்ட்ரிக்ட். 38வது டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டுல இப்போதைக்கு 38 உள்ளது. 38 மாவட்டங்கள் உள்ளது. அடுத்து இந்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. வாட் இஸ் ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ? இஸ்ரோவோட குதிரை, வேலை பார்க்கக்கூடிய குதிரை, இஸ்ரோவுக்காக உழைக்கக்கூடிய ஒரு குதிரை. அது ரொம்ப பெர்ஃபெக்டா உழைக்குது. ஸோ அந்த இஸ்ரோவுக்காக உழைக்கக்கூடிய அந்த குதிரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா PSLV, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவுக்காக அதான் பெர்ஃபெக்டா. ஈவன் ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்றோம். ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன். ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன்ங்கிறது இஸ்ரோவோட ஒரு விங்கு. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா வெளிநாட்டு செயற்கைக்கோளை ஏறுவதற்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை போய் மார்க்கெட் பண்றது எல்லாமே. ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நமக்கு கிடைக்கும். இப்போ ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ணாங்க. அந்த ரீசெண்டாக ஜனவரியில லான்ச் பண்ணது. அதுக்கு பாத்தீங்கன்னா EOS N1ன்றது அந்த சேட்டலைட். பட் அந்த சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அன்விஷா. கேட்கலாம், அன்விஷா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அன்விஷாங்கிறது சேட்டலைட், அட்வான்ஸ் சேட்டலைட். இது யார் டெவலப் பண்ணா, எதற்காக இது யூஸ் பண்றாங்க? லான்ச் பண்ணது இஸ்ரோ. PSLV C62 மூலமாக அதை லான்ச் பண்ணாங்க. இது ஒரு லோ ஆர்பிட்ல வரும், 505 கிலோமீட்டர் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ்க்கு இருந்தது. இது எதற்காக, என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா மெயினா மிலிட்ரி பர்பஸ்க்காக பண்ணாங்க. அப்ப அதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா இதை டெவலப் பண்ணது DRDO. வாட் இஸ் DRDO? DRDOட என்னது அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ராணுவ பயன்பாட்டுக்கான பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த செயற்கைக்கோளுக்கு பேரு, இந்த அதிநவீன செயற்கைக்கோள் அன்விஷா. அன்விஷா அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த அன்விஷா செயற்கைக்கோளுங்கிறது பாத்தீங்கன்னா EOS N1 சொல்லாங்க. இது
டிஆர்டிஓ எதற்காக அதுக்காக கேட்பாங்க, மிலிட்டரி பாதுகாப்புக்காக இது பட்டதா இது டிஆர்டிஓ. இப்போ டிஆர்டிஓ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோ, இதெல்லாம் முக்கியமான ஆர்கனைசேஷன் இந்தியாவில். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ அந்த இஸ்ரோ வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் இயர் கேட்பாங்க, எந்த வருஷம் இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது? இஸ்ரோல ஃபவுண்டர் தான் விக்ரம் சாராபாய், அதனாலதான் எல்லாமே விக்ரம்னு சொல்லுவோம். இப்ப கூட லான்ச் பண்ணாங்கல்ல, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி. என்ன பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி? அதோட பேர் என்ன? விக்ரம்னு ஒன்னு லான்ச் பண்ணாங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஜூலைல. ஸ்பேஸ் எக்ஸா? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நம்மளோடதா? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து யாரோடது? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து யாரோடது? எலான் மஸ்கோடது. இந்தியாவுல ஒன்னு ஆரம்பிச்சாங்க, இப்ப லான்ச் பண்ணது எது? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இந்தியாவில். இது வரைக்கும் இந்தியாவில் பிரைவேட்டா எதுவுமே லான்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் இஸ்ரோவோட பயன்பாடுகளை யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்கைரூட் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இருக்கக்கூடியது, தெலுங்கானாவோட மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இதை வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் விக்ரம்ங்கிற சார். ஏன் விக்ரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் யார் இந்தியாவில்? ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். அதே மாதிரி அட்டாமிக்னா யாரு ஃபாதர் சொல்லுவாங்க? டாக்டர் ஹோமி பாபா. டாக்டர் ஹோமி பாபா. விவசாயம்னா யாரு? மிஸ்டர் சுவாமிநாதன். டாக்டர் சுவாமிநாதன் சார். டாக்டர் சுவாமிநாதன். சி ரங்கராஜன் சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து முக்கியமானவங்க வந்து அப்ப இருந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் எம்.எஸ். சுவாமிநாதனும். அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷனுக்கு யார் சொல்லுவாங்க? வெண்மை புரட்சிக்கு வர்கீஸ் குரியன். வெர்கிஸ் கொரியன். ஓகே. இன்னொன்னு வந்து ஒண்ணு இருக்குது, அது எக்ஸாம்ல கேக்குறாங்க. அது சில பேர் நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம், சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். Who is considered the father of blue revolution in India? Blue revolution in India. Blue revolution என்னது? கடல் சம்பந்தப்பட்டதுங்க சார். அது யார் அப்படின்னா ஹீராலால் சௌத்ரி. அதாவது கடல் அக்வாட்டிக் இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியது. அது மீனா இருக்கலாம், பிராணா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ ஹீராலால் சௌத்ரி. நமக்கு எம்சிக்கு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தா கூட நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ ஹீராலால் சௌத்ரி அண்ட் அருண் கிருஷ்ணன் தான் முக்கியமானவங்க. த ஃபாதர் ஆஃப், அதுல மெயினா ஹீராலால் சௌத்ரி தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ளூ ரெவல்யூஷன். இவர் வந்து ஒரு பெங்காலி ஃபிஷரி சயின்டிஸ்ட். ஓகே. ஸோ அந்த டிஆர்டிஓ அதை பத்தி நம்ம பேசலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ஆதித்யா L1 அப்படிங்கிற மிஷன்? எதற்குரிய சம்பந்தப்பட்ட மிஷன்? ஆதித்யா L1 அப்படிங்கிறது சோலார் மிஷன். ஸோ ஆதித்யா தமிழ்ல சொல்றதுன்னா ஆதித்யா L1. சில பேரை வச்சே நீங்க சொல்லலாம். ஆதித்யாங்கிறதுனா என்ன பேரு? எதனுடைய பேர் ஆதித்யாங்கிறது? ஆதித்யாங்கிறது சூரியனுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடியது. நம்ம சமஸ்கிருதம்னு நம்ம எகெயின்ஸ்டா இருந்தாலும் அது எல்லாரோட பேர்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் அவ்வளவு ஊடுருவிடுச்சு. நிறைய பேரோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் இருக்கும். பியூர் தமிழ் பேர்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அந்த அளவுக்கு வந்து நமக்கு சமஸ்கிருதம் நிறைய கூடி இருக்கும். அதே மாதிரி சில இதெல்லாம் நான் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம், இப்ப எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, கிராமத்துக்கு எல்லாம் போனா சாயா கடைன்னு தான் சொல்லுவாங்க. சாயா தான் குடிக்க போறேன்னு சொல்லுவாங்க. அங்க யாரும் டீ காஃபி அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படல. தேநீர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சாயாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன வார்த்தை? சாயாங்கிறது மலையாளம். சாயானா மலையாள வார்த்தையா? நான் ஹிந்தி வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு தமிழை விட தமிழ்ல மற்ற லாங்குவேஜ் வந்து நிறைய ஊடி ஒரு கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா சாயா குடிக்க போறேன்னு தான் சொல்லுவாங்க. எஸ்பெஷல் நான் கேட்கறது ராமநாதபுரத்துல உள்ள மாவட்டம், மற்ற மாவட்டத்துக்கு தெரியாது. ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சூரிய பயணத்துக்காக இந்தியாவின் முதல் திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க போகுது அப்படின்னா அது L1 சொல்லுவாங்க. L1 அப்படிங்கிறது என்னன்னா லெக்ராஞ்ச் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்ராஞ்ச் புள்ளி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. இப்போ சயின்ஸ் சொல்றேனே, இது வந்து சூரியனோட இந்த பகுதி இருக்குல்ல,
இந்த பகுதிக்கு என்ன பேர்? இதான் சூரியன் வச்சுக்கோங்க. இந்த சூரியனோட இந்த பகுதிக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் வந்து கேள்விப்பட்டீங்களா? திஸ் இஸ் கால்ட் என்னது? போட்டோஸ்பியர். சூரியனோட இதுக்கு பேர் பரப்பு. சூரியனோட இதுல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. எவ்வளவு? வாட் இஸ் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன்? சூரியனின் 4000 degree Celsius. சூரியனின் மேற்புற டெம்பரேச்சர் எவ்வளவு? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ங்கிறது நீங்க புக்கை பாத்தீங்கன்னா இட் இஸ் 6000 கெல்வின்னு சொல்லுவாங்க. சென்டிகிரேட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா பெரிய அளவுல இருக்கும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்காது. ஏன்னா இதோட எவ்வளவு கூட்டணும்? கெல்வினுக்கும் 273 அதனால அதை கூட்டினாலும் குறைச்சாலும் 6073 மைனஸ் பிளஸ் வரும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இது. ஆனா கொரோனான்னு சொல்லுவாங்கல்ல, கொரோனா என்ன தெரியுமா? what is கொரோனா? கொரோனான்றது என்ன அப்படின்னா சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அதனுடைய வளிமண்டலத்துக்கு பேர். நம்முடைய புவி வளிமண்டலம் இருக்கிற மாதிரி அங்கேயும் வளிமண்டலம் இருக்கு. வளிமண்டலத்தோட டெம்பரேச்சர் வந்து மிக மிக அதிகமாக இருக்கு, மில்லியன்ஸ்ல இருக்கும். அப்போ இது என்னடா இது, இதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற டெம்பரேச்சரோட வளிமண்டலத்துல ஏன்டா அதிகமா டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டுக்கு தெரியாது. இதை படிக்கிறதுக்காக தான் நம்ம ஆதித்யாவை அனுப்புறோம். ஏற்கனவே அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க, நாசா வந்து சன்னுக்கு என்ன அனுப்பிச்சாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போச்சு, கிட்டக்க போயிருக்கு. நாசா சன் அந்த மிஷனுக்கு என்ன பேரு? நாசா சன் மிஷனுக்கு என்ன பேரு கேள்விப்பட்டீங்களா? ஸோ தட் இஸ் கால் பார்க்கர். பார்க்கர் சோலார் ப்ரோப். ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் இருக்குல்ல, அந்த மிஷன், அந்த திட்டத்துக்கு தான் என்ன பேர்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா நாசா அனுப்பிச்சது. பார்க்கர் சோலார் அனுப்பிச்சது. ஸோ அது வந்து எதுக்கு அனுப்பிச்சது? சூரியனுக்கு கிட்டக்க போய் அதனுடைய கொரோனாவை படிக்கிறது. ஏன் அந்த கொரோனால மட்டும் அதிக டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத படிப்பதற்காகத்தான் அந்த இது. அடுத்து வந்து எந்த ஒரு ஸ்டேட்ல, இது ஆக்சுவலா நியூ எக்கனாமிக் பாலிசிலே சொல்லியிருக்கிறாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி மட்டும் கிடையாது, நம்ம ஏபிஜே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் சொன்னது, அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி இருக்குல்ல, ஆரம்ப கல்வி கண்டிப்பாக எந்த மீடியத்துல ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அப்படின்னா வெர்னாக்குலர் மீடியத்துல படிக்கணும். ஆரம்ப கல்விங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமா, அது 10வது வரைக்கும் படிச்சா நல்லது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது எதுல படிக்கணும் அப்படின்னா தமிழ் வழி கல்வியில படிக்கணும், வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இத எந்த மாநிலம் வந்து செயல்படுத்திக்கிறது? கண்டிப்பாக மலையாளம் வந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ங்கிறது இப்ப கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நியூ எக்கனாமிக் பாலிசி வழியா பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ கேரளாவில் இருக்கிற எல்லா பள்ளியிலையும், அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நம்ம இதுல இருக்காது, கேரளா இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் கேரளா அப்படிங்கிறது மலையாளங்கிறது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா கண்டிப்பா இருக்கு. இப்போ இது வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்டேஜ் வரைக்குமாவது, பிரைமரி ஸ்டேஜ் ஆரம்ப கல்வி வரைக்குமாவது நீங்க வந்து மதர் டங்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன ஆர்டிகல்? 350A வாங்க சார். ஆமா 350A. வெரி குட். 350Aங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா பிரைமரி ஸ்டேஜ் வரைக்குமாவது மதர் டங்ல வந்து எல்லா மாநிலமும் வந்து ஆரம்ப கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ். ஸோ 350A அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது எப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து எதெல்லாம் கிளாசிஃபை பண்றது அப்படின்னு சொன்னாங்க. எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா த மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு. இப்போ அது என்ன அப்படின்னா அந்த மாதவிடாய் சுகாதாரம், அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த சரத்தின் கீழே இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 21 கீழே கொண்டாடுறாங்க. ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது? ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி, கீழ் வாழ்க்கை மற்றும் கண்ணியத்தின் உரிமை இருக்குல்ல, ஸோ அதற்கு கீழே வந்து இதை கொண்டாடுறாங்க சுப்ரீம் கோர்ட். இப்ப ரீசெண்டா வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிளானிங் ஃபார் இந்த மென்ஸ்ட்ருவல் ஹாலிடே வித் பேமெண்ட் வந்து விமனுக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்காக ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி
ஸ்டடீஸ் பண்ணி அடுத்து ஜியோ வரும். இன்னைக்கு நியூஸ் எங்கே பார்த்தேன், அந்த நியூஸ் பெண்களுக்கு மாதவிடா காலங்கள்ல வந்து பணியுடன் விடுப்பு கொடுக்குற மாதிரி ஏற்கனவே இருக்கா இல்லையா? இப்ப கிடையாது இல்ல தமிழ்நாட்டுல, மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருக்குது, சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம். தமிழ்நாட்டுல இப்ப கிடையாது. ஸோ அதற்கு வந்து ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. ரைட். அடுத்து வந்து இப்ப நியூ சிவிசி ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. வாட் இஸ் சிவிசி அப்படிங்கிறது? சிவிசி அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். அதனோட தலைவராக பிரவீன் வசிஷ்டா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ரைட். தலைவரோட முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சிவிசிங்கிறது முக்கியமானது. இந்த சிவிசி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1964. அதை விட ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க எக்ஸாம்ல, எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனால உருவாக்கப்பட்டது? எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னா என்னது? ஊழலை தடுப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, ஊழல் தடுப்பு கமிட்டி. அந்த கமிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா சந்தான கமிட்டி. அந்த சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், சந்தான கமிட்டி வந்து 1962 அமைக்கப்பட்டது. 64 வந்து ரிப்போர்ட்ஸ் போட்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி பீரியட்ல அமைக்கப்பட்டது. தலைமை அவர் ஆரம்பிச்சாங்க. 64 வந்து பாத்தீங்கன்னா சிவிசி ஏற்படுத்தப்பட்டது. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னா சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷனால ஏற்படுத்தப்பட்டதா என்னது அப்படின்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி அந்தஸ்து, நிறைய அந்தஸ்துலாம் கொடுத்தாங்க. 2003 வந்து அதற்கு வந்து ஸ்டாச்சுட்டரி அந்தஸ்து கொடுத்தாங்க. அது செலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து யாரெல்லாம் இருக்கலாம், அந்த அவரோட சீஃபை செலக்ட் பண்றதுக்கு 3 பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்கும். யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை மந்திரி, மூணாவது யாரு அப்படின்னா லீடர் ஆஃப் என்னது அப்போசிஷன், லீடர் ஆஃப் அப்போசிஷன்ஸ் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் த லோக்சபா. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சிபிசி அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவருக்கு எத்தனை வருஷம் டேர்ம்ஸ்ன்னு கேட்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 years ஆர் 65 years. எது சீக்கிரம் வருதோ அதுதான்.